ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையோடு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த லேயர் சப்பாத்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நல்ல மாவை மாவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 கப்பு மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு உப்பு போட்டு தண்ணி போட்டு பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கையில் வச்சு வச்சு தேய்ங்க. நான் மேடையிலேயே என்ன இது மேடையிலேயே செய்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி தான் நான் எப்பயுமே வச்சுருப்பேன். பயங்கர க்ளீனிங்காக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பிளேட்டில் அந்த மணம் இருக்குல்ல, அதில் செஞ்சால் எனக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வர மாட்டேங்குது. அதனால் நான் அதில் செய்கிறதில்ல. ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்படி தான் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுவேன். ஒன்றும் நம்ம ஹோட்டல்லலாம் பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் இது எவ்வளோ பெட்டர்னு தான் நான் எனக்கு தோணும். பட்டு நிறைய பேருக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பண்ணி பாருங்கள். எனக்கு ஈஸியாக இருக்குது, அதனால் நான் இப்படி பண்ணுறேன். மாவை நான் பிரிச்சுக்கிட்டேன். ஒரு 6 என்னமோ தான் வந்தது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நல்லா ஆயில் போடுங்க. ஆயில் போட்டு எப்படி நான் மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம சுட்டோம்னா அப்படியே புஷ்ஷுன்னு எழுந்தும் வரும். ப்ளஸ் உள்ளே நீங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிரிச்சிங்கன்னா அப்படியே லேயராக இருக்கும். எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் அந்த சாஃப்ட்னஸ் போகாது, நல்லாவே இருக்கும். இந்த ஹார்டாலாம் ஆகாது சப்பாத்தி. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பேக் பண்ணுறீங்க, லஞ்ச் பேக் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே ஆகாது. நல்லா நீங்கள் எவ்வளோ எண்ணெய் தடவி இந்த மாதிரி மூடுறீங்களோ அந்த மாதிரி மூடினீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும் சப்பாத்தியில். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டேன். ஆல்ரெடி எண்ணெய் போட்டு மாவு பசைஞ்சிருக்கோன்றதுனால இந்த மாதிரி தடுத்திக்கோங்க. இது ஆக்சுவலாக பராத்தா மாதிரி தான் இது. நான் சப்பாத்தி இந்த மாதிரியும் பண்ணுவேன். 3 லேயர் ட்ரையாங்கிள் சப்பாத்தியும் பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும். நிறைய லேயர்ஸ் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எடுத்து போட்டு கல்லில் சுட வேண்டியது தான். கல்லில் நான் போட்டுட்டு எண்ணெய் ஊற்ற மாட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா கல் சூடானதுக்கப்புறம் போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்புவேன். அது கொஞ்சம் நல்லா அந்த ட்ரைனஸ், அந்த ஈரப்பதம் அதில் போனதுக்கப்புறம் ஆயில் போடுங்க. போட்டு திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புஷ்ஷுன்னு எழுந்து வரும். சப்பாத்தி அந்த டாட்டாக கலர் மாறும். ரொம்ப தீயெல்லாம் வைக்கக்கூடாதுங்க சப்பாத்தி. எப்பயுமே அந்த ப்ரௌன் கலரில் டாட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே ரொம்ப நல்லா தான் இருக்கும். லேயர் சப்பாத்திக்கு இன்றைக்கி கடாய் வெஜிடபிள் தான் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணிங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சிங்கிள் லேயர் நம்ம பண்ணோம்னா அப்படியே உடஞ்சிடான்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த சாஃப்ட்னஸ் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் வேலை அதிகம்தான், பட் ஆனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இந்த மாதிரி தான் லேயர் சப்பாத்தி பண்ணணும். இது பராத்தா மாதிரி தான் ஆக்சுவலாக. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கமெண்ட்ஸ் கூட வரதில்லை. என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இன்றைக்கி லாஸ்ட் டே, நியூ இயரை நோக்கி போயின்ட்டுருக்கோம். நாளைக்குலேருந்து புது வருஷம் பிறக்க போகுது. எல்லோரும் இந்த வருஷம் நடந்த எல்லா பழசையும் மறந்துட்டு நெக்ஸ்ட் இயரை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். எவ்வளவோ பேர் எவ்வளவோ சந்தர்ப்பங்களை சந்திச்சிருப்போம். கஷ்டங்கள் பார்த்துருப்போம், சந்தோஷங்களும் பார்த்துருப்போம், நிறைய பேர் இழப்புகளையும் பார்த்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி நம்ம வரப்போகிற வருஷத்துலேயும் நம்ம அதை நினச்சி கவலைப்படாமல் நெக்ஸ்ட் இயரை நோக்கி நம்ம பெஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு ஆரம்பிங்க. இதுதான் நான் நினைக்கிறேன். இந்த நியூ இயர் அப்படி தான் நம்ம ஒரு வருஷமும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருக்கு சப்பாத்தி. நெக்ஸ்ட்டு இப்படி இந்த டாட்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த ப்ரௌன் இந்த கரெக்டாக இதுதான் கரெக்டான பதம் பார்த்து பதமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நீங்கள் பிரிச்சிங்கனாவே அந்த லேயர்ஸ் அழகாக தெரியும். நல்ல சாஃப்டாக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பிரித்து காட்டுவேன்னு நினைக்கிறேன். இதில் தெரியல, பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி லேயர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு எப்படி லேயர் வரும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.